الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய பாடங்களை வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்து அல்ஹம்துலில்லாஹ் கிதாபு சலாத்துடைய பாடத்திலே வரிசையாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக அதிலே தொழுகையுடைய நிபந்தனைகளை முடித்து விட்டோம். இப்பொழுது தொழுகையுடைய அர்கான்கள், அதாவது சிஃபத்து சலாத், கிதாபு சிஃபத்தி சலாத், தொழுகையுடைய முறைகள் என்ற பாடத்தின் கீழே வரக்கூடிய அர்கானு சலாத், தொழுகையின் ருக்குன்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ருக்குன்கள் கிதாபுடைய ஆசிரியர் 12 ருக்குன்களாக கொண்டு வந்திருந்தார்கள். அதில் ஒவ்வொரு ருக்குனாக நாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 12 ருக்குன்களையும் பூர்த்தி செய்து விட்டோம். அதற்கு பின்பாக அதை தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை அதே கிதாபு சிஃபத்து சலாத்திலே, உதாரணமாக கடைசி ருக்குனான சலாம் சொல்வது என்று முடிந்து விட்டது. இதோடு தொழுகையும் முடிந்து விட்டது. அதேபோல் சலாம் தான் 12வது ருக்குனாக கருதப்பட்டு முடிவடைந்து விட்டது. இப்பொழுது சலாமுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கின்றதா? இமாமாக இருக்கட்டும், முக்ததியாக இருக்கட்டும், முன்ஃபரிதாக இருக்கட்டும், சலாம் கொடுத்ததற்கு பின்பாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும், அதேபோல் ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகையிலே ஓதப்படக்கூடிய குனூத் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த குனூத் ஓதுவது சம்பந்தமான அதனுடைய அர்த்தமும் அதே போன்று அது ஓதும் முறையும் அதை பற்றியத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் அதனுடைய ருக்குன்களில் கட்டுப்பட்டது கிடையாது. தொழுகைக்கு பின்பாக செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று சில விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பாக குனூத்துடைய விஷயத்தை சொல்லி இந்த கிதாபு சிஃபத்து சலாத்தை முடிக்கின்றார்கள். அதே தர்த்தீபில் நாமும் பார்க்கின்றோம். இப்ப இந்த பாடத்துல நம்ம காணக்கூடிய தலைப்பு என்ன? உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக்ல 76வது பாடம், தொழுகைக்கு பின், தொழுகை முடிச்சதற்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டும் என்ற வேலையும் குனூத் முறையும், அடுத்து குனூத் ஓதக்கூடிய முறை, இந்த இரண்டையும் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இங்கு காண இருக்கிறோம். அதாவது பாடம் 76 பாபு சிஃபத்தி சலாத்துடைய பாடம் தான் சென்று கொண்டிருக்கிறது. அதிலே அல் குனூத்துடைய நிலை, அதாவது தொழுகைக்கு பின் ஓத வேண்டியவையும் குனூத் முறையும், இதைத்தான் இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கின்றோம். இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏற்கனவே சென்ற பாடத்துல சலாம் கொடுத்ததற்கு பின்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதை மஸ்பூக்குடைய விஷயத்தில் மட்டும் சொல்லியிருந்தோம். அதாவது இமாமோட தொழுகிறாரு, ஆனா என்னது தாமதமாக வந்து இமாமோடு சேர்ந்து கொண்டார். 1 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ தவறி விட்டது வந்து, அப்ப அவர் அந்த ரக்காத்தை பிடிக்கல, இமாமை தாமதமாக வந்தான், இமாமோட சேர்ந்தார். அப்ப விடுபட்ட ரக்காத்தை தொழன் அவர், அப்ப அவருக்கு பேரு மஸ்பூக் என்பதாக சொல்லுவோம். இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்பாக மஸ்பூக் எப்பொழுது எந்திரிக்க வேண்டும்? முதல் சலாமுக்கு பின்னாடி எந்திரிக்கணுமா, அதாவது 2 சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் எந்திரிக்கணுமா? அதாவது இமாமுடைய 1 சலாம் அல்லது 2 சலாமுக்கு பிறகு எழுந்திருக்கும் விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதோடு எந்திரிச்சுட்டு அவர் என்ன செய்யணுங்கிற விஷயங்களை எல்லாம் சென்ற பாடத்துல பார்த்தோம். அப்போ 2 சலாமுக்கும் முன்னாடி 1 சலாம் கூட கொடுக்கல, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டா அதனால என்ன பிரச்சனை, தொழுகை என்ன நிலையாகும், தொழுகை பாத்தில் ஆகிடுமா, இதெல்லாம் பற்றி தெளிவாக சென்ற பாடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் விளக்கி இருந்தோம். அப்போ சலாமுக்கு பின்னாடி இமாமு முக்ததி என்ன செய்யணுங்கிற விஷயத்த பார்க்கணும். மஸ்பூக் அல்லாதவர்னா யாரு? இமாமோடு சேர்ந்து தொழுது முக்ததிகள். அதே போல இமாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயமும் இருக்கிறது அல்லவா, அதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதோட குனூத்துடைய பொருள், குனூத்துடைய அர்த்தம் என்ன, குனூத் இடமும் முறையும். ஏன்னா குனூத் எந்த இடத்துல ஓதணும்? ஒரு மதுகபில, சில மதுகபில வித்திரில தொழுகையில ஓத சொல்றாங்க. நாம குனூத்தை எங்க ஓதணும், எப்படி ஓதணும், அதனுடைய முறை என்ன என்ற விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல பார்க்க போறோம். பாருங்க, இமாம் அண்ட் முக்ததி ஆஃப்டர் சலாம், செகண்ட் ஒன் மீனிங் ஆஃப் குனூத், தேர்ட் ஒன் பிளேஸ் ஆஃப் குனூத் அண்ட் இட்ஸ் மெத்தட், இவைகளை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல பார்க்க போறோம். உள்ள நுழைவதற்கு முன்னாடி ஒரு சுருக்கம், பாட சுருக்கம் சொல்லிவிட்டு தான் நாம் உள்ளே நுழைவது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த பாடத்துடைய சுருக்கத்தை நம்ம இப்ப சொல்றோம்.
என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம மஸ்பூக் அல்லாதவரை பத்தி பேச போறோம். மஸ்பூக் அல்லாதவர்னா இமாமோடு ஆரம்பத்திலிருந்தே, அதாவது அவர்கிட்ட இமாமோடு சேர்ந்து தொழுதவர், ஒரு ரக்காத்து கூட என்ன செய்யல, மிஸ் ஆகல, இமாமோடையே தக்பீர் கட்டினார், இமாமோடையே முதல் ரக்காத்தை பிடிச்சிட்டாரு, இமாமோடைய முதல் ரக்காத்து நிறைவேற்றினார், 2 ரக்காத்து, 3வது ரக்காத்து, 4வது ரக்காத்து, அல்லது 1 2 3 எதுவோ அதை என்ன செய்ய நிறைவேற்றி விட்டார். அவர் மஸ்பூக் ஆகல, இமாமுடைய தொழுது முடித்தவர், அவரை தான் மஸ்பூக் இல்லாதவர்னு சொல்றோம். சரி, அந்த மஸ்பூக் இல்லாதவர் என்ன செய்யணும், சலாமுக்கு பிறகு, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறது, துவாவிற்காக வேண்டி அமர்ந்திருப்பது முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். உடனே எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, அங்க உட்கார்ந்து, எதுக்காக வேண்டி, துவாவுக்காக வேண்டி. சரி, அப்போ இமாமோடையே சேர்ந்து தொழுது, மஸ்பூக் 2 சலாமுக்கு பிறகு எந்திரிச்சிருவாரு. அப்ப இமாமோட சேர்ந்து தொழுதுவர், இமாமுடைய சலாமுக்கு பிறகு என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் அமர்ந்து இருப்பது அப்படி நீட்டுறாரு. அத்தையாத்துல எதுக்கு, துவாவிற்காக வேண்டி என்ன செய்யறாரு, நீட்டுவார். நீட்டிட்டு என்ன செய்வாரு, அவரு சலாம் சொல்றாரு, சலாம் கொடுத்துட்டு அவர் எப்ப விரும்புறாரோ அப்ப சலாம் கொடுத்துருவார். எப்ப விரும்புறாரோ அப்ப சலாம் கொடுத்தாரு. துவாவெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நீட்டுறாரு, அந்த நீட்டிட்டு என்ன செஞ்சுக்குவாரு, அவர் சலாம் சொல்லிடுவார். சரி, இப்ப இமாம் ஒரு சலாம் தான் கொடுத்தார். இமாம் ஒரு சலாத்திலே சுருக்கிட்டாலும் சரி, மாமும் என்ன செய்யறான், 2 சலாம் தாராளமாக கொடுத்துக் கொள்வார். அப்ப இமாம அந்த இடத்துல ஒரு சலாம் தானே கொடுத்தாரு, நாம ஒரு சலாம் கொடுக்கணுமோ என்று யோசிக்க தேவையில்லை. மாறாக 2 சலாமையும் மாமுமானவர் என்ன செய்வார், தாராளமாக சொல்லிக் கொள்ளலாம், தாராளமாக 2 சலாமும் கொடுக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது அல்ல அங்கே உட்கார்ந்து முடிச்சாச்சு, சலாம் கொடுத்து இமாமும் முடிஞ்சிட்டு மாமும் சலாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யறது, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யறது முஸ்தஹபா, சுன்னத்தாக்கப்படுது. திக்ர், அதாவது அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யறது, அது மாதிரி துவா செய்யறது, எப்படி அமைதியான முறை, தொழுகைக்கு பின்னாடி அமைதியான முறையில் துவா திக்ர் செய்யறதுக்கு சுன்னத்தாக்கப்படுது. சரி, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது, எப்போ துவா செய்யறாங்க, துவாவுடைய ஆரம்பமா இருந்தாலும் சரி, அண்டை கடைசியில ஆரம்பிக்கும் போது என்னது, துவால நபியினுடைய ஸலவாத்தோட ஆரம்பிக்கிறது, முடிக்கும் போது நபியினுடைய ஸலவாத்தோட முடிக்கிறது. சரி, அப்ப இமாம் என்ன செய்வாரு, அப்படி தொழுகையில நினைச்சுவாரு, கிப்லா முன்னுக்கு உட்கார்ந்துருப்பார் அல்லவா. இப்ப திக்ர் துவாவுக்காக வேண்டி இமாம் என்ன செய்வாரு, திரும்பி உட்கார்ந்துக்குவார். திரும்பி உட்காரும்போது என்ன, அவருடைய வலதுபுறத்தை மக்கள் பக்கமாகும், அதாவது வலது பக்கம் மக்களை நோக்கி இருக்கும், இடது பக்கம் கிபிலாவை நோக்கி இருக்கும். அப்படின்னா என்ன செய்வார், இமாம் தன்னுடைய வலது பக்கம் திரும்பிக்கிறார், தன்னுடைய வலதுபுற சைடு இருக்கு அதை நோக்கி என்ன செய்வார், திரும்பி உட்கார்ந்துட்டாருன்னா அவருடைய வலது பக்கம் சைடு மாமூங்கள் வந்துருவாங்க, அவருடைய கிபிலா அவருடைய இடது பக்கம் சைடு கிபிலா வந்துடும். சரி, அதே மாதிரி மாமூம் என்ன செய்வாரு, இமாம் என்ன செய்வார், முசல்லா விட்டு என்ன செய்வாரு, எந்திரிச்சதுக்கு பிறகு என்ன செய்வாரு, எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, அதாவது எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு போவாரு. ஆனா பெண்கள் இல்லைன்னு சொன்னா எந்திரிச்சு போயிடுவார். பெண்கள் இருந்தாங்கன்னா முதல்ல எந்திரிச்சுவாங்க, பெண்கள் எந்திரிச்சு போவாங்க. சரிங்களா, அப்ப அதே மாதிரி மாமும் உட்கார்ந்துருப்பாங்க எது வரைக்கும், இமாம் எந்திரிச்சு போற வரைக்கும். இமாம் எந்திரிச்சு போன பிறகு மாமும் எந்திரிச்சு போகலாம். அதே நேரத்துல யாராவது அந்த இடத்துல எந்திரிச்சு போவாங்க, ஃபர்லுக்கு பிறகு நஃபில் தொழலாம் அப்படின்னு நினைச்சாங்க, நஃபில் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன செய்யணும், அந்த ஃபர்லுக்கும் அந்த நஃபிலுக்கும் மத்தியில ஒரு சின்ன ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும். ஒன்னும் என்ன செய்யணும், யார்ட்டையாவது பேசுவதன் மூலமாக, அல்லது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகண்டு நின்று செய்யறது தொழுகிறது. இதன் மூலம் என்ன ஒரு சின்ன ஒரு பிரிவினை ஏற்படுத்துவது ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்குது. அதாவது சின்ன ஒரு பிரிவு வித்தியாசத்தை காட்டுறது. பரல் தொழுது முடிச்சுட்டு நஃபில் தொழுகைக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை காட்டுவது. சரி, நஃபில் தொழுகைகளை பொதுவாக வீடுகளில் தொழுது கொள்வது மிகச் சிறந்ததாக ஏற்றமானதாக இருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு துவா, குனூத்துடைய துவா, அதாவது சுபுடைய தொழுகையில 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு பின்னாடி யாத்திதாலுங்கிற நிலவரம்ல நிலைக்கு திரும்புதல், அதுல என்ன செய்யறது, குனூத் ஓதுவது சுன்னத்தாகும். அதுல என்ன செய்யறது, குனூத் ஓதுவது சுன்னத்தாக்கப்படுது. அப்ப அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கதைத் ஃபஇன்னக தக்தி வலா யுக்லா அலைக் வஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத் وتبارك ربنا وتعاليت فلك الحمد அலாமா கதைத் நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் என்று ஓதிக்கொள்றது. இதுல இடையில இந்த வார்த்தையை சேர்க்கலாம், வலா யஇஸ்ஸு மன் ஆதைத் என்று சேர்த்து கொண்டாலும் ரொம்ப நல்லது. சரி, இதுதான் குன்னூத்துடைய துவா. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தம் நம்ம இபாரத் வாசிக்கும் பொழுது நம்ம அதை சொல்லி காண்பிப்போம். சரி, இப்ப இமாம் இந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்வாரு, அப்ப நம்ம இப்போ அதனால அல்லாஹும்ம ஹதினிங்கிறதெல்லாம் ஒருமை நம்ம சொல்லி சொன்னோம். இதே இமாம் சொல்லும் போது அல்லாஹும்ம ஹதினா என்பதாகவே சொல்லுவார், அதாவது பன்மையை எல்லோரையும் என்ன செய்வார், சேர்த்துக் கொள்ளும்படியாக அந்த இடத்துல பன்மையுடைய வார்த்தையை புழங்குவார், பன்மையுடைய வார்த்தையை இமாமானவர் புழங்குவாரு. அதே மாதிரி இந்த கலிமாக்கள்ங்கிறது குறிப்பு கிடையாது, அதாவது என்னதுன்னா ஒன்னொன்னு துவா வரணும், அதே மாதிரி
அதாவது புகழ் வரணும். இந்த ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொரு துவாவும் வரணும், அதே மாதிரி ஒவ்வொரு புகழும் அதில் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளப்படணும். அதே மாதிரி என்ன செய்யறது, உதாரணமா அதில் என்ன செய்யறாரு, ஒரு ஆயத்தை கொள்றாரு, எப்படி பக்ராவுடைய கடைசி ஆயத்தை போல என்ன அந்த மாதிரி கொண்டு வந்து புலங்குறாரு, பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் என்னது, இந்த களிமாக்கள் சிறந்ததாக இருக்கு, எதனால அங்க ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா அந்த ஆமன் ரசூலிமா ரப்பி வல் முஃமினூன் அதில் வரக்கூடிய இந்த ஆயத்திற்குள்ள பக்ராவுடைய கடைசியில் வரக்கூடிய அந்த துவாவை சொல்லலாம். ஏன்னா ஃபன்சுர் அலல் கௌமில் காஃபிர், இந்த மாதிரி என்னது, ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்தஹு, இந்த மாதிரி துவாக்களை கொண்டு வந்து முடிக்கலாம். ஆனால் சிறந்தது இந்த களிமாக்களை சொல்றது. சரி, அதுல பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றது. அதுக்கு பிறகு ரெண்டு கைகளையும் உயர்த்திய வண்ணமா செய்யணும். அவர் எப்படி செய்யணும், குனூத் ஓதும் போது இரண்டு கைகளையும் உயர்த்திய வண்ணமாக குனூத் ஓது சுன்னத்தாக்கப்படுது. அதுக்காக முகத்துல தடவக்கூடாது, நெஞ்சில தடவக்கூடாது. என்ன நெஞ்சு முகத்திலையும் தடவக்கூடாது. மராக குனூத்தை முடிச்சுட்டு அப்படியே என்ன சஜிதாக்கு சென்று விடுவார். இமாமா இருந்தாருன்னு சொன்னா இமாமா சத்தமா ஓதுவாரு, கேட்கக்கூடிய மாமங்க நினைச்சுவாங்க துவாவுக்கு ஆமீன் சொல்லும் அடிப்பில் நினைச்சுவாங்க, ஆமீன் செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. அதே நேரத்துல சலா ஓதுவார், அல்லாஹும்ம, அதாவது இன்னக்கும் அந்த வரக்கூடிய அந்த சலா வருது இல்ல, சலாவுடைய வார்த்தை உதாரணமா இன்னக்க தக்லி வலா யுக்லா அலைக் ஃபைன்னஹு லா யதுல்லு அலைக், இந்த வார்த்தை வரும்போது இது வந்து அல்லாஹ் புகழ்றது. இப்படி இந்த வார்த்தையில் வரும்போது நினைச்சுவாங்க மாமும் நினைச்சுவார், அவரும் அந்த புகழ்றதுல சேர்ந்து கொள்வார். எப்போ அவரும் சேர்ந்து கொள்வார். சரி, அப்ப அவருக்கு அந்த குனூத்து கேட்கலன்னா, உதாரணமா அவருக்கு அந்த குனூத் இமாம் ஓதக்கூடிய குனூத் அவருக்கு செவியேற்க முடியல, அவரு கேட்க மாட்டேன்னா தாராளமா அவர் நினைச்சுவாரு, அவரும் குனூத் ஓதிக்கொள்வார். அதே போல முன்ஃபரை தனியா தொடக்கூடியவர் அமைதியாக ஓதுவார். சில நேரம் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள், ஆபத்துகள், முஸ்லிம்கள் மேலே ஏற்படக்கூடிய சோதனைகள், இதுக்கெல்லாம் என்னது, எல்லா தொழுகையிலையும் குனூத் ஓதுறது, அதாவது குனூத்தை நாசிலான்னு சொல்லுவாங்க, அதை ஓதுவது ஒரு சுன்னத்தாக்கப்படுகிறது. அப்ப அதை என்ன செய்யணும், ஓத வேண்டியதாக இருக்குது. அப்ப அதே மாதிரி என்னது, இது குனூத் நிலையாக இருக்குது. முதல்ல இமாம் சலாம் கொடுத்ததற்கு என்னென்ன விஷயங்கள் என்பதாக பார்த்தோம். அதை தொடர்ந்து குனூத்துடைய அர்த்தம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு பிறகு குனூத்துடைய வார்த்தைகள் என்ன, இமாம் எப்படி ஓதணும், பின்னாடி ஆமீன் சொல்றவங்க எப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நாம் தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பாடத்திற்குள் பார்ப்போம். சரி, சென்ற பாடத்துல இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு மஸ்பூக்கான ஒருவர் எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எப்படி தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் பற்றி பார்த்தோம். அப்போ வலி கைரில் மஸ்பூக் அல்லாதவரை பத்தி இங்க நம்ம பேசுவோம். மஸ்பூக் அல்லாதவர், அப்போ ஒயின்தபு லி கைரில் மஸ்பூக் அல்லாதவருக்கு சுன்னத்தாக்கப்படும். எப்படி, பாத சலாமில் இமாமுடைய சலாமிற்கு பிறகு மஸ்பூக் அல்லாதவருக்கு சுன்னத்தாக்கப்படும். இதாலத்துல் ஜுலூசி அதாவது அமர்தலை நீட்டுவது இமாம் உடைய சலாமுக்கு பிறகு மஸ்பூக் அல்லாதவருக்கு சுன்னத்தாக்கப்படும். துவா, எதுக்காக நீட்டணும், துவாவிற்காக வேண்டி, துவா செய்வதற்காக, துவா ஓதுவதற்காக. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது இமாம் தான் என்ன செய்யணும், இந்த துவாவுடைய விஷயத்துல ஒரு அளவு கடைபிடிக்கணும். அவருடைய தஷஹுது அதே மாதிரி சலவாத்தை விட அதிகமாக செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா அதனால என்னதுவாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய மாமூன்களுக்கு சடைவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் என்ன செய்யலாம், தனியா தொழக்கூடியவரா இருக்கார், முக்ததி இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம், இவர் தாராளமாக துவாவை நீட்டிற்காக உட்கார்றது ஒரு சுன்னத்தாக செய்யலாம். அப்போ மஸ்பூக் அல்லாதவர் இமாமுடைய சலாமுக்கு பிறகு அமர்தலை நீட்டுவது, எதற்காக வேண்டி, துவாவிற்காக வேண்டி ஜுலூஸை நீட்டுவது சுன்னத்தாக்கப்படும். சும்ம யுசல்லிமு மத்தாஷா, பிறகு அவர் சலாம் கொடுத்துக் கொள்வார். மத்தாஷான எப்பொழுது அவர் விரும்பினாரோ அப்பொழுது நிச்சயம் சலாம் கொடுத்துக் கொள்வார். வலி கைரில் மஸ்பூக் அல்லாதவருக்கு சுன்னத்தாக்கப்படும். பாத சலாமில் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு இத்தாலத்துல் ஜுலூசி அமர்தலை அதிகப்படுத்துவது. இத்தாலத்துல் ஜுலூசினா அமர்தலை அதிகப்படுத்துதல். துவாவிற்காக வேண்டி அந்த தஷஹுதுடைய உறுப்புல இருப்பதை அமர்ந்திருப்பதை நீளமாக்குதல், நீட்டுவது துவாவிற்காக வேண்டி. சும்ம யுசல்லிமு மத்தாஷா, பிறகு அதற்கு எப்ப நாடுகிறாரோ அவர் சலாம் கொடுத்துக் கொள்வார். சும்ம யுசல்லிமு, அவர் சலாம் கொடுப்பார். மத்தாஷா, எப்ப நாடுகின்றாரோ அதற்கு பிறகு சலாம் கொடுத்துக் கொள்வார். சரி, வலவ் இக்தஸரல் இமாமு அலா தஸ்லீமத்தின், இமாம் ஆகிறவர் ஒரு சலாமின் மீது ஒரு சலாமோடு தன்னுடைய சலாத்தை சுருக்கிக் கொண்டார். அப்ப சலாம் ரெண்டு சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா என்று இரு சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தோம். இமாம் என்ன செய்றாரு, ஒரே ஒரு சலாம் தஸ்லீமத்தின், ஒரே ஒரு சலாத்தோடு இமாம் சுருக்கி கொண்டால் சல்லமல் மஅமூமு இஸ்னத்தைன்,
மாமூம் பின்னாடி சொல்லக்கூடிய மாமூமானவர்கள் 2 சலாம் சொல்லிக் கொள்வார். இந்த முறை நிச்சயவாங்க இமாம் ஒண்ணுதான் சொல்லியிருக்காருங்கிறதுனால அவர்களும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றல்ல, மாறாக அவங்க என்ன செய்யணும் 2 சலாமை சொல்வார்கள். சல்லமல் இம்மாமூமு மாமுமீன்கள் பின்பற்றி தொழக்கூடியவர்கள் சொல்வார்கள், சலாம் சொல்வார்கள். இஸ்னைத்தைனி 2 முறை சலாம் சொல்லிக் கொள்வார்கள், 2 முறை சலாம் சொல்வார்கள். யுந்தபு திக்ருல்லாஹி தஆலா வதுஆஉ சிர்ரன் அகீப ஸலாத்தி. வயுந்தபு சுன்னத்தாக்கப்படும் திக்ருல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய திக்ர் செய்தல் என்பது சுன்னத்தாக்கப்படும். வதுஆஉ இன்னும் துஆ செய்வதும் சுன்னத்தாக்கப்படும். சிர்ரன் ரகசியமாக அமைதியாக. அகீப ஸலாத்தி தொழுகைக்கு பின்னால் அமைதியான முறையில துஆ செய்தல், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்தல், இவைகள் எல்லாம் சுன்னத்தாக்கப்படும். யுஸல்லி அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலஹு வ ஆகிரஹு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவார். அவ்வலஹு அதனுடைய ஆரம்பத்திலேயும், அதாவது துஆவுடைய ஆரம்பத்திலேயும் சரி, வ ஆகிரஹு துஆவுடைய முடிவிலையும் சரி. ஆரம்பிக்கும் போது அல்லாஹும்ம ஸல்லின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு, முடியும் போது ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இப்படி ஆரம்பிக்கும் போதும் ஸலவாத்தை ஓதி துஆ ஆரம்பிக்கிறது, முடிக்கும் போதும் ஸலவாத்தை ஓதி துஆ முடிக்கிறது. இதை கொண்டு என்ன விஷயம் சொன்னா, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு முத்திரை போன்ற ஹம்து சொல்லி ஆரம்பிச்சு ஸலவாத் சொல்லி ஆரம்பிச்சு நம்ம ஸலவாத் சொல்லி முடிச்சு ஹம்தோட முடிக்கிறது இருக்குது, துஆக்கு ஒரு பெரிய முத்திரை. அப்ப என்ன சொல்றாங்க, துஆவுடைய ஆரம்பத்திலையும் ஸலவாத் ஓதுதல், துஆவுடைய முடிவிலேயும் ஸலவாத் ஓதுதல் சிறந்ததாக இருக்கிறது. அப்படி ஓத வேண்டும். சரி. வயல்தஃபித்துல் இமாமு லிذிக்ரி வதுஆஇ. இமாமானவர் திரும்புவார் லிذிக்ரி திக்ர் செய்வதற்காகவும் துஆ செய்வதற்காகவும். எப்படி திரும்புவார், ஃபயஜஅலு யமீனஹு அவருடைய வலது பக்கத்தை ஆக்குவார், அவருடைய வலது புறத்தை ஆக்குவார், இலைஹிம் மக்களின் பக்கம் ஆக்குவார். வயசாரஹு அவருடைய இடதுபுறத்தை ஆக்குவார், இல்ல கிபிலத்தி கிபிலாவின் பக்கம் ஆக்கிக் கொள்வார். அப்ப எப்படி உட்காருவார்னு சொன்னா, இமாம் தொழுகை முடித்தவுடன் அவர் என்ன செய்வாரு, கிபிலாவோடு திரும்பி தன்னுடைய வலதுபுறம் மக்களை நோக்கி இருக்கும்படியாகவும் இடதுபுறம் கிபிலாவை நோக்கி இருக்கும்படியாகவும் அமர்ந்து கொள்வார். வயல்தஃபித்துல் இமாமு இமாம் அமர்ந்து கொள்வார் லிذிக்ரி திக்ருக்காக வேண்டி, வதுஆஇ துஆவிற்காக வேண்டியும் அமர்ந்து கொள்வார், திரும்பிக் கொள்வார். ஃபயஜஅலு யமீனஹுடைய வலதுபுறத்தை ஆக்கிக் கொள்வார், இலைஹி மக்களின் பக்கம். வயசாரஹு அவருடைய இடதுபுறத்தை ஆக்கிக் கொள்வார், இலல் கிபிலத்தி கிபிலாவின் பக்கம் என்ன செய்வார், ஆக்கிக் கொள்வாராக அவர் அமர்ந்து கொள்வார். அப்போ திக்ர் செய்யறது, துஆ செய்யறது அமைதியான முறையில் என்ன செய்யறது, தொழுகைக்கு பின்னாடி செய்யறது சுன்னத்தாக்கப்படுது. அதே போல துஆல ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவது. அதே போல என்ன செய்யறது, இமாமானவர் திக்ர் துஆவிற்காக வேண்டி திரும்பி உட்காருவார். எப்படி திரும்பி உட்காருவாரு, அவருடைய வலதுபுறம் மக்களை நோக்கி இருக்கிற மாதிரியும் இடதுபுறம் கிபிலாவை முன்னோக்கி இருக்கும்படியாகவும் அவர் திரும்பி உட்கார்ந்து கொள்வார். யுஃபாரிகுல் இமாமு இமாம் முஸல்லாஹு இமாமானவர் அவருடைய முஸல்லாவை விட்டும் பிரிவார், எந்திரிப்பாரு. அகீப ஃபராகிஹி அவர் எதையெல்லாம் ஓதணுமோ அவருடைய முடிவுக்கு பிறகு எந்திரிப்பார். இல்லம் யகுன் சம்ம நிசாவுன் அங்கு பெண்கள் ஆகியிருக்கவில்லை என்றால் இமாம் தன்னுடைய இதை முடித்ததற்கு பிறகு என்ன செய்வாரு, எந்திரிச்சிருவார், முஸல்லாவை விட்டு எந்திரிப்பார். அதாவது திக்ரு துஆ அது மாதிரி முடிச்ச பிறகு உடனே எந்திரிச்சிருவார். எப்போ, இல்லம் யகுன் சம்ம நிசாவுன் அங்கு பெண்கள் ஆகியிருக்கவில்லை என்றால். பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா பெண்கள் எந்திரிச்சு போற வரைக்கும் ஒரு தாமதிச்சிருப்பாரு. பெண்கள் போன பிறகு அவர் என்ன செய்வார், எந்திரிச்சு போவார். யம்குசுல் மஅமூமு ஹத்தா யகூமல் இமாம் மஅமூமானவர் தங்கி இருப்பார், அதே இடத்துல இருப்பாரு. ஹத்தா யகூமல் இமாம் இமாம் எழும் வரைக்கும் மஅமூமானவர் அதே இடத்தில் என்ன செய்வாரு, தங்கி கொள்வார், அங்கே இருப்பார், அந்த இடத்துல அமர்ந்திருப்பார். அப்ப ஏன்னா இமாம் எந்திரிச்சு போனது பிறகு மாமும் எந்திக்கிறது தான் சிறந்ததாக இருக்குது. சரி, இப்ப எந்திக்கிற விஷயம் பேசணும். ஒமன் அராத நஃப்லன் ஒருவர் யார் ஒரு நஃபில் தொழுகைக்கு நாடுகின்றாரோ, பாத ஃபரதிஹி அவருடைய ஃபரல் தொழுகைக்கு பின்னால் நஃபிலை தொழ வேண்டும் என்று நாட்டம் கொண்டால், நுதிப அல் ஃபஸ்லு பி கலாமின் அவ் இன்திகாலின் வஹுவ அஃலலு. சரி, யார் நஃபில் தொழுவதை நாடுகின்றாரோ, பாத ஃபரதிஹி அவருடைய ஃபரலுடைய தொழுகைக்கு பிறகு நஃபில் தொழ நாடுகிறாரோ, நுதிபல் ஃபஸ்லு அதாவது கொஞ்சம் இடைவெளி கொடுப்பது சுன்னத்தாக்கப்படும். பி கலாமின் பிரிப்பது, ஃபஸ்லுனா பிரிக்கிறது, பேச்சை கொண்டோ அல்லது இடம்பெயர்தலை கொண்டோ என்ன செய்யறது, பிரித்தல் மிகச் சிறப்பாக அதாவது சுன்னத்தாக்கப்படும். வஹுவ அஃதல் அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கு. அப்போ ஒன்னும் பேச்சை கொண்டு என்ன செய்யறது, பிரிச்சுக்கிறது. அவ் இன்திகால் அல்லது இடம்பெறுது, இதில் இடம்பெறுவதை கொண்டு என்ன செய்யறது, தன்னுடைய ஃபஸ்ல என்ன செய்யறது, ஏற்படுத்திக் கொள்றது.
வஹுவ அஃதல், அது சிறந்ததாக இருக்கிறது. இந்த இடத்துல வஹுவ அஃதல் அப்படிங்கிறது என்ன? உதாரணமா ஃபஸ்லுங்கிறது சுன்னத்தாக்கப்படுது. எதுக்கு? நஃபிலுக்கும் ஃபரதுக்கும் மத்தியில். ஃபரல் தொழுதுக்கு பிறகு நஃபில் தொழ நாடக்கூடிய ஒரு ஃபஸ்ல், ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுன்னத்து. சரி, அது எதற்குள்ள இடைவெளி ஏற்படுத்தலாம்? பி கலாம், ஒண்ணு பேசுறது மூலமா, அல்லது இன்திகால், இடம்பெயர்ந்து வேற இடத்துல தொழுவதன் மூலமா. அதுல வஹுவ அஃதல் அப்படிங்கிறது என்ன? வஹுவ அஃதல்ங்கிறது அப்ப இடம்பெயர்ந்து தொழுவது இருக்குது. ஃபரல தொழுதுட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல தள்ளி நின்று தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்குது. அப்போ பேசி பிரிவினை ஏற்படுத்தி விட, அதாவது பேச்சின் மூலமாக ஃபரலுக்கும் நஃபிலுக்கும் பிரிவு ஏற்படுத்துறது சுன்னத்து. அதே போல இன்திகால், அதாவது நகர்ந்து சென்று பிரிவை ஏற்படுத்துறது இருக்குது, அது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அதுதான் சொல்றாங்க. மன் அராத நஃப்லன் பாத ஃபரலிஹி, எவர் தன் ஃபரலுக்கு பின்னால் நஃபில் தொழுகை நாடுகிறாரோ, முதிபல் ஃபஸ்லு, பிரிவை, ஒரு சின்ன ஒரு பிரிவை ஏற்படுத்த சுன்னத்தாக்கப்படும். பி கலாமின், பேச்சை கொண்டும், அவ் இன்திகால், அல்லது ஒரு இடம்பெறுவதை கொண்டு. வஹுவ அஃதல், இடம்பெறுவதே மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வஃபி பைத்திஹி அஃதல், அப்போ அதை விட அவருடைய வீட்டிலே சுன்னத்தை நிறைவேற்றுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. பள்ளியில் தொழுவதை விட நஃபில்களை, சுன்னத்துகளை வீட்டில் தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. சரி, ஃபைன் கான சுபஹ், ஃபைன் கான ஃபி சுபஹி, அவர் சுபஹுடைய தொழுகையிலே ஆகியிருந்தார், அதிகாலை தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார் என்றால், ஃபஸ்ஸுன்னத்து, சுன்னத்தாகும், ஐ யக்னுத ஃபி இஅ்திதாலி ரக்அத்தி ஸாலியத்தி, இரண்டாவது ரக்அத்தினுடைய இஅ்திதாலிலே அவர் குனூத் ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். ஃபசுன்னத், சுன்னத் என்பது யக்னுத, குனூத் ஓதுவது, குனூத் ஓதுவது சுன்னத்தாகும். ஃபி இஅ்திதாலி ரக்அத்தி ஸாலியத்தி, ஃபஜர் தொழுகையில, சுபஹ் தொழுகை இரண்டாவது ரக்காத்தினுடைய யாத்திதாலிலே, அதாவது ருக்குவிலிருந்து எந்திரிச்சதுக்கு பின்னாடி அந்த நிலைக்கு திரும்புதல் யாத்திதால் இருக்குல்ல, அந்த யாத்திதாலிலே குனூத் ஓதுவது சுன்னத்தாகும். குனூத் என்ன? அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, ஃபீமன் ஹதைத், யாருக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டியிருக்கின்றாயோ அவர்களிலே என்னையும் சேர்த்து நேர்வழி, எனக்கும் சேர்த்து நிச்சயவாயாக நேர்வழியை காட்டுவாயாக. ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ஃபீமன் ஆஃபித், யாரையெல்லாம் நீ என்ன செஞ்ச, நீ ஆஃபியத்தை, சுகத்தை கொடுத்தாயோ அவர்களிலே எனக்கும் சேர்த்து நிச்சயவாயாக ஆஃபியத்தை தருவாயாக. வல்லனி ஃபீமன் தவல்லைத், யாரை நீ பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களிலே சேர்த்து என்னையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. பாரிக்லி, எனக்கு பரக்க செய்வாயாக. ஃபீமா அத்தைத்த, நீ எந்த ஒன்றை கொடுத்திருக்கின்றாயோ அதிலே பரக்க செய்வாயாக. வகினி, இன்னும் என்னை பாதுகாப்பாயாக. வகினி ஷர்ர மா கலைத்த, நீ எந்த ஒன்றை தீர்ப்பளித்திருக்க, வகினி ஷர்ர, தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. மா கலைத்த, நீ எந்த ஒன்றை, அதாவது கலாவில எந்த ஒன்றை நீ தீர்ப்பளித்திருக்கின்றாய், எனக்காக வேண்டி ஏதாவது ஷர்ரை நீ தீர்ப்பளித்திருந்தால் அதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. அந்த தீங்கை விலக்கி என்ன நன்மையாக, எனக்கு நலவான விஷயத்திற்கு வழிகாட்டுவாயாக. பைன்னக தக்லி, ஏதாவது ஒரு தீமையான முடிவு எனக்காக இருந்திருந்தால் அல்லாஹ் நீ அதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. பைன்னக தக்லி, ஏனென்றால் நீதான் தீர்ப்பு அளிக்கக்கூடியவன். வலா யுக்லா அலைக்க, உனக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. அப்ப தீர்ப்பு வழங்கக்கூடியவன் நீ தான், ஒரு விஷயத்தை முடிவு செய்யக்கூடியவன் நீ தான். உன்னை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. அதே போல் உனக்கு எதிராகவும் சரி, உன்னை விட்டுட்டு யாரும் என்ன செய்ய, எந்த முடிவும் எடுக்கவும் முடியாது, எடுத்தா செல்லுபடி ஆகாது. ஃபைன்னக தக்லி, நீயே ஒவ்வொரு விஷயத்திற்கும் முடிவெடுக்கிறாய், தீர்ப்பளிக்கிறாய். வலா யுக்லா அலைக், உனக்கு எதிராக யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. வலா யுக்லா அலைக்னா உனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இன்னஹு, என்றால் நிச்சயம் விஷயமாகிறது, லா யதில்லு மன் வாலைத், யாரை நீ பொறுப்பேற்றாயோ அவர்கள் இழிவாக மாட்டார்கள், அவர்கள் இழிவடைய மாட்டார்கள். தபாரக்த ரப்பனா, பரக்கத் புரிந்த ஆகிவிட்டாய். ரப்பனா, எங்கள் ரப்பே நீ பரக்கத் புரிந்தவனா ஆகிவிட்டாய். வதஆலை, இன்னும் நீ உயர்ந்து விட்டாய். வலவு ஜாத, இன்னும் அதிகப்படுத்தினால். ஹசனுன், சிறந்ததாக இருக்கிறது. வலவு ஜாத, அதிகப்படுத்தினாலும். எதை அதிகப்படுத்துறது? வலா யஇஸ்ஸு மன் ஆதைத், நீ யாரோடு விரோதம் கொண்டாயோ அவர் ஒருபோதும் கண்ணியம் அடைய மாட்டார். வலா யஇஸ்ஸுனா, கண்ணியம் அடைய மாட்டார், கண்ணியம் பெற மாட்டார். மன் ஆதைத், நீ யாரை விரோதித்தாயோ, நீ யாரை பகைமை கொண்டாயோ, நீ யாரோடு பகைமை கொண்டாயோ அவர் ஒருபோதும் கண்ணியம் பெற மாட்டார். அப்போ வலவு ஜாத, இந்த வார்த்தையை அதிகரித்தாலும் ஃபஹசனுன், அது சிறந்ததாக இருக்கிறது. ஃபைன் கான இமாமன் அதாபி லஃதில் ஜம்இ, குனூத் ஓதக்கூடியவர் இமாமாக இருந்தால், இமாம் ஓதுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாபி லஃதில் ஜம்இ, ஜம்உடைய வார்த்தைகளை புழங்குவார், கொண்டு வருவார். எப்படி?
அல்லாஹும் மஹதின்னு சொல்ல மாட்டார். அல்லாஹும் மஹதினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா மினல் கைரி ஃபீமா ஆதைத் வகினா ரப்பனா ஷர்ர மா கதைத் என்பதாக என்ன செய்வாரு, பன்மையுடைய வார்த்தையை வழங்குவாரு இலா ஆகிரி, கடைசி வரைக்கும். சரி, வலா ததஅய்யனு ஹாதிஹில் கலிமாத். சரி, குனூத்துக்குன்னு சொல்லி இந்த கலிமாக்கள் தான் குறிப்பாக இல்லை. வலா ததஅய்யன குறிப்பாக ஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தைகள் இந்த கலிமாக்கள் என்பது குனூத்திற்காக வேண்டி குறிப்பானதல்ல. ஃபயஹ்சுலு பிகுல்லி துஆஇன், ஃபயஹ்சுலு அந்த விஷயம் ஏற்படும், அது கிடைக்கும். பிகுல்லி துஆவின் ஒவ்வொரு துஆவின் மூலமாகவும், வபி ஆயத்தின் ஒவ்வொரு ஆயத்தை கொண்டும் ஒவ்வொரு துஆவின் மூலமாகவும் அந்த குனூத் என்பது, அந்த குனூத் என்ன செய்யும் என்பது ஏற்படும், கிடைக்கும். அதாவது எப்படி ஆயத்தா இருக்கணும், ஃபீஹா அந்த ஆயத்திலே துஆ இருக்கும். துவாங்கிறது ஒண்ணு, ஒவ்வொரு துவாவும் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஒவ்வொரு துவாவின் மூலமாக இது குன்னூத்தாக அந்த குன்னூத்துடைய விஷயம் ஏற்படும், கிடைத்துவிடும். ஒவ்வொரு ஆயத்தை கொண்டும் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆயத்து, ஃபீஹா துஆவுன், அந்த ஆயத்திலே துவா இருக்கும். காஹில் பக்கரத்தி, பக்கராவுடைய கடைசியில ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இப்படி துவா மாதிரி வருது. இந்த மாதிரி துவா உள்ள ஆயத்தாக இருந்தால் அதையும் என்ன செய்து கொள்ளலாம், இதிலே ஓதிக்கொள்ளலாம். வலாக்கின் ஹாதிஹில் கலிமாத்து அஃதலு, என்றாலும் இந்த கலிமாக்களை ஓதுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அப்ப எது மிகச் சிறந்ததோ அதை ஓதுவது சிறப்பானதாக இருக்கிறது. சும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு இதை முடிச்சதுக்கு பிறகு நிச்சயவாரு வலா யஸுமன் ஹதை தபாரக தஆலா ஃபல் ஹம்து அலா மா கலைத் வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் வ ஸல்லல்லாஹு தஆலா. அப்ப நபியின் மீது என்ன செய்வாங்க, அதுல ஸலவாத் ஓதுவார். ஸலவாத்தை கூட என்ன செய்யறது, இதை முடிக்கிறது. அப்போ சும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவார். சரி, குனூத் ஓதுற முறையில வயுந்தபு ரஃப்உ யதைஹி தூன மஸ்ஹி வஜ்ஹி, அப்ப குனூத் ஓதும் போது சுன்னத்தாக்கப்படும் ரஃப்உ யதைஹி, அவருடைய இரு கைகளையும் உயர்த்துவது சுன்னத்தாக்கப்படும். தூன மஸ்ஹி வஜ்ஹி அவ் சத்ரிஹி, அவருடைய முகத்தை தடவாமல், இன்னும் அல்லது அவருடைய நெஞ்சையோ தடவாமல் அல்லது கைகளை உயர்த்துவது மட்டும் சுன்னத்தாக்கப்படும். முன்ன என்னது, ரெண்டு கையை உயர்த்தி வைப்பாரு, நிச்சய தேவையில்லை, ஓதி முடிச்சோன்னா மூஞ்சி முகத்தையோ அல்லது நெஞ்சையோ தடவக்கூடாது. எப்படி நம்ம மற்ற துவாக்கள்ல செய்யறோம்னு முடிச்ச பிறகு துவால முகத்தை தடவரும், அந்த மாதிரி இல்லாம வயுந்தபு ரஃபா யதைஹி, அவருடைய இரு கைகளையும் உயர்த்துவது சுன்னத்தாக்கப்படும். தூன மஸ்ஹி வஜ்ஹி, அவருடைய முகத்தை தடவாமல், அவ் சத்ரிஹி அல்லது அவருடைய நெஞ்சை தடவாமல் அல்லது இரு கைகளை மட்டும் உயர்த்துவது சுன்னத்தாக்கப்படும். யுஜ்ஹரு பிஹில் இமாமு, இமாமானவர் அந்த குனூத்தை சப்தமாக ஓதுவார். ஜஹரை எஜ்ஹரு பிஹில் இமாமு, ஜஹர எஜ்ஹரு, எஜ்ஹர் போட்டுக்கு எஜ்ஹரு, அதாவது எஜ்ஹரு பிஹில் இமாம்னா குனூத்தை இமாம் சப்தமாக ஓதுவார். ஃபயுஅம்மினு மஅமூமுன், மஅமூன்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மஅமூம்கள், இமாமை பின் தொடக்கூடியவர்கள் ஆமீன் சொல்வார்கள். ஃபயுஅம்மினு, ஆமீன் சொல்வார்கள். மஅமூமுன், பின்பற்றி தொழக்கூடியவர்கள். யஸ்மஉஹு, அதாவது அந்த குனூத்தை கேட்கக்கூடிய மாமூம்கள் ஆமீன் சொல்வார்கள். இத்துவாயி, துவாவிற்கு, இமாம் செய்யக்கூடிய அந்த துவாவிற்கு, அல்லாஹும் மஹதினா ஃபிமன் ஹதைத் என்று சொல்றாருல, இமாம் செய்யக்கூடிய அந்த துவாவிற்கு அந்த குனூத்தை கேட்கக்கூடிய மாமூம்கள் என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்வார்கள். வ யுஷாரிகு ஃபி ஸனாஇ, அந்த சனாவிலே புகழக்கூடிய அந்த வார்த்தையிலே மாமூம்கள் இமாமோடு சேர்ந்து புகழ்வார்கள். விஷாரிக்குன்னு அதிலே இணைந்து கொள்வார்கள் என்றால் என்ன, அப்ப சனா அல்லாஹும்ம இன்னக ஃபஇன்னக தக்தி வலா யுக்லா அலைக் வ இன்னஹு லா யதில்லு மன் வாலைத் வலா யஇஸ்ஸு மன் ஆதைத் தபாரக்த ரப்பனா வ தஆலைத் ஃபலக்கல் ஹம்து அலா மா கதைத் என்ற அந்த புகழக்கூடிய அந்த சனாவிலே, அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த வார்த்தையிலே மாமூம்களும் யாரோட சேர்ந்து கொள்வாங்க, இமாமோடு சேர்ந்து கொள்வார்கள். விஷாரிக்கு ஃபி ஸனாஇ. அப்ப மற்ற இதுக்கு என்ன செய்வார், மாமூம் என்ன செய்வாரு, இமாம் ஓதக்கூடிய சத்தமா ஓதக்கூடிய அந்த குனூத்திற்கு ஆமீன் சொல்வார். ஏன்னா துவா, அதுக்கு பதில் ஆமீன் சொல்வாரு. அதே நேரத்துல சனாவுடைய இடத்துல என்ன செய்வார், இமாமோடு சேர்ந்து இவரும் ஓதுவார். வஇல்லம் யஸ்மாஹு, சரி இது ஒன்று இருக்கு. வஇல்லம் யஸ்மாஹு, குனூத்தை அந்த மஅமூமானவர் கேட்கவில்லை என்றால் கனத்த, அவர் குனூத் ஓதுவார். ஏற்கனவே நம்ம கராத்திற்கே சொல்லியிருக்கோம், தூரமா நிக்கிறாரு அல்லது என்ன செய்யல, அவர் காதுல செவி அதாவது செவிட காது கேட்காதவரா இருக்கிறாரு, இந்த மாதிரி நிலையில என்ன செய்யணும், அவரே நிச்சயம் ஓதணும்னு சொல்லி சொன்ன மாதிரி இங்கேயும் அவர் காதுல விரல, காதுல கேட்கலன்னு சொல்லி சொன்னா கனத்த. வஇல்லம் யஸ்மாஹு,
அவர் அந்த குனூத்தை இமாம் ஓதக்கூடிய குனூத்தை அவர் செவியேற்கவில்லை, கேட்கவில்லை என்றால் கனத் அவர் குனூத் ஓதிக்கொள்வார். சரி. வல் முன்ஃபரிது யுசிர்ரு பிஹி, தனியாக தொழக்கூடியவர் குனூத்தை மெதுவாக ஓதுவார். யுசிர்ரு பிஹினா அதை மெதுவாக ஓதுவார். சரி. வ இன் நஸல பில் முஸ்லிமீன நாஸிலத்து, முஸ்லிம்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை இறங்கிவிட்டால், நாஸிலத்துனா ஏதாவது சோதனை முஸீபத் செஞ்சுச்சு முஸ்லிம்கள் மீது இறங்கிவிட்டால், கனது ஃபி ஜமீஇ ஸலவாத்தி, அப்ப என்ன செய்வாங்க, எல்லாரும் குனூத் ஓதுவார்கள். ஃபி ஜமீஇ ஸலவாத்தி, முஸ்லிம்கள் அனைவரும் எல்லா தொழுகையுடைய தொழுகையில் அனைத்திலேயும் குனூத் என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். சுபு, லுஹர், அசர், மக்ரிப், இஷா எல்லா தொழுகையிலும் என்ன செய்வாங்க, குனூத் ஓதுவாங்க. அதுக்கு பேரு குனூத்தை நாசிலா என்பதாக சொல்லப்படும். அது என்ன, நம்ம வழக்கமா ஃபஜர்ல ஓதும் போது எப்படி ருக்குவுக்கு பிறகு யாத்திதால்ல ஓதுற மாதிரி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும், உதாரணமா ஃபஜர் தொழுகையா இருந்தா 2வது ரக்காத்துல ஓதுவாங்க. அதே நேரத்துல லுஹருடைய தொழுகையா இருந்தா 4வது ரக்காத்துல ஓதுவாங்க. மக்ரிப் தொழுகையா இருந்தா 3வது ரக்காத்துல ஓதுவாங்க. ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி ரக்காத்துல என்ன செய்வாங்க, அவர்கள் குனூத்தை ஓதி கொள்வார்கள். குனூத்தை ஓதி என்ன செய்யறது, அல்லாட்ட முறையிடுவாங்க. அந்த முஸ்லிபத்தை நீங்கிறதுக்கு, அந்த முஸ்லிபத் செய்யக்கூடியவங்களுக்கு எதிராக, அது மாதிரி முஸ்லிம்களுக்கு அதுல உதவிகள், ஆபத்தை விட்டு பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுவாங்க. கடைசி ரக்காத்துல என்னது, யாத்திதாலுக்கு பிறகு என்ன செய்யப்படும், அதெல்லாம் குனூத் ஓதப்படும். இதுக்கு பேரு குனூத்தி நாசிலா என்பதாக சொல்லப்படும். இவ்வாறாக பாபு சிஃபத்து ஸலாத்துடைய விஷயங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம். 12 விஷயங்களையும் பார்த்ததுக்கு பின்பாக ஒவ்வொரு ருக்குனையும் முடிச்சதுக்கு பிறகு இமாம் எப்போது தொழுகைக்கு பின்னாடி இமாம் முக்ததி, அதே மாதிரி மஅ்மூமுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், முன்ஃபரிதா தொழக்கூடிய எப்படி தொழணுங்கிற விஷயம் பார்த்தோம். அதோடு சேர்த்து குனூத்தின் நிலையும் பார்த்தோம். நாம் இந்த சிஃபத்து ஸலாத்துல தொழுகையுடைய முறையில் என்னென்ன விஷயங்கள் நம்மளிடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, எதை நாம் படித்தோமோ, அதை சுன்னத்தை, முஸ்தஹப்பை, அதே போன்று ஃபரலை எல்லாம் சரியான முறையில் பேணி நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக ஆகுவதற்காக வேண்டி ஒரு உள்ளம் ஒருமையோடு என்ன செய்யறது, துஆவுடன் ஒருமையோடு என்ன செய்யறது, நம்ம சொன்னப்பட்ட சுன்னத்தான முறைப்படி பேணுதலாக நம்முடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும், தொழுது முடிக்க வேண்டும். அதே போல இந்த விஷயங்கள் நம்முடைய மனதில் பதிய வேண்டும். நாமும் இதை அமல் செய்ய வேண்டும், பிறருக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகையிலே கபூல் செய்து, நாம் கேட்கக்கூடிய துஆவையும் கபூல் செய்து அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.